ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த க்யூட்டான ஹெட்பேண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 4 ப்ளே யானும் 4.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹெட்பேண்டுக்கு நான் 66 செயின் போட்டிருக்கிறேன். இந்த ஹெட்பேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயின்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸோ ஆர் டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது நான் 66 செயின் போட்டுக்கிறேன். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செயின்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன ஹெட்டுக்கு கிட்ஸுக்கெலாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு அவங்களோட ஹெட்டு சுற்றியும் செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் இருக்கட்டும். இது வந்து ரேண்டம் பேட்டர்ன் தான், இவ்வளோ கவுண்ட்டுன்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண போகிற ஹெட்பேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற ஹெட்பேண்டுக்கு வந்துட்டு ஒரு டீனேஜ் கிட்ஸுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். சிக்ஸ்டி செயின் போட்டதும் 66 செயின் போட்டதும் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 66 செயின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. தேர்ட் ஒன் ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுறோம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் இப்படி வெளியே எடுக்கிறோம். தென் எகெயின் யான் ஓவர் பண்ணி இந்த 3ஐயும் ஒன்றா க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் யான் ஓவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லூப் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த டாப் லூப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கிறோம். திருப்பியும் க்ளோஸ். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டிச்லேயுமே வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நான் கடைசியில் எப்படி முடிச்சுட்டு எப்படி டர்ன் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போது டோட்டலாக நம்ம 66 செயின் போட்டுட்டு 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 64 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. இப்போ இந்த எண்டிங்கில் இருந்து எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். செயின் 2 1 2 செயின் 2 போட்டுட்டு அப்படியே இந்த சைடில் இருக்கிற உங்கள் ஒர்க்கை இப்படி இந்த பக்கமாக வந்து நம்ம டர்ன் பண்ணிட்டோம். எகெயின் யான் ஓவர். இப்போ இந்த செயின் 2வை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு லூப்லேயும் நம்ம ஹூக் இன்சர்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு எகெயின் யான் ஓவர் பண்ணி இந்த 3ஐயும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிடுறோம். எகெயின் யான் ஓவர், செகண்ட் ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். திரும்ப யான் ஓவர் பண்ணுங்கள். 3 லூப் இருக்கும். எகெயின் அதை க்ளோஸ் பண்ணிங்க. ஒன் மோர் டைம் யான் ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கிறோம். க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவுமே நம்ம பண்ணிட்டு வர்றோம். நான் அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு பண்ணி முடிக்கும்போது இந்த லாஸ்ட்டில் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இங்கேருந்து மறுபடியும் டர்ன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டிச் கிட்ட வந்துட்டோம். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சில் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணணும். இது நம்மளோட செயின் 2. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த செயின் 2 ஸ்கிப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் போட்டது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்லேயும் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் உள்ளே விட்டு ஹூக் வெளியே எடுத்து லாஸ்ட்டில் ஒர்க் பண்ணிடணும். நவ்
இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ரவுண்டு நெக்ஸ்ட்டு ரோ எப்படி பண்ண போகிறோன்னா செயின் 2. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஸ்டிச்சஸை இப்படி டர்ன் பண்ணிக்க போகிறோம். அகெயின் yarn over, அந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஹோல் தெரியுது இல்லைங்களா, இங்கே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போது 3 லூப் இருக்குது, இந்த 3ஐயும் ஒன்றா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதே மெத்தட் தான். எகெயின் yarn over, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுறோம், yarn over பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி டைம் இப்படி தான் வந்து இந்த ஸ்டிச்சஸை வந்துட்டு டர்ன் பண்ணணும். இப்போ இங்கே லாஸ்ட்டில் முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கேயும் திருப்பியும் செயின் 2 போட்டு டர்ன் பண்ணி ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டிச் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்கே இருக்கும். இதுதான் இந்த ஸ்டிச்சுக்கு அடுத்து வர்றது லாஸ்ட் ஸ்டிச். ஸோ நான் டோட்டலாக வந்துட்டு 6 ரவுண்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்து அந்த லாஸ்ட் 6th லைனில் எப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 லைன் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு yarn இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு செயின் 1 போட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக டெயில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த மாதிரி yarn இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டோட ஹாஃப் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இவ்வளோ தான். இப்போது இதை வந்து இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம், இதை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி இது நடுவில் இப்படி வந்திருக்கு, இது மாதிரி வந்திருக்கு. இன்னொருக்கா பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பார்ட்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹாஃபில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதர் ஹாஃபை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் பீஸோட அதர் ஹாஃபை அதுக்கு பேக் சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நீடில் நம்ம ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் பேக்கு அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெட்பேண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஹெட்பேண்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.